இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கழிந்த நாட்கள் பூராவும் தேவன் நம்மளோடு கூட இருந்தார். பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் துக்கங்களும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர், பாதுகாக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் எதை எப்பொழுது என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை நேர்த்தியாய் செய்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போமாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதனுடைய 45வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிப்போமாக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை சபையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் உனக்கு கொடுப்பேன். நிமித்தமும் அழைத்து போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் அருமையான காரியத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை நாம் பார்க்க முடியும். அது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் பேசுகிறார். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு பிரியமாக அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கும்போது, ஹல்லேலூயா, அவர்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அதே இதில் 45ல் 1 வசனத்தை வாசிக்கும் போது யாரை பார்த்து யாரை குறித்து சொல்லுகிறார்? கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி இடை கட்டுகளை என்ன செய்து அவிழ்க்கும் படிக்கும், பூட்டப்படாதிருக்க திறந்து வைக்கும் படிக்கும் பார்த்து வலது கையை பிடித்து கொண்டு சொல்லுகிறதாவது என்று ஆரம்பிக்கிறார். கரங்களை திருமையப்படுத்தும். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. கோரேஸ், ஆமென். நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். தேவன் ஒரு நபரை அபிஷேகித்திருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, ஆமென், அந்த அபிஷேகம் கனத்துக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் கர்த்தர் வைத்தார். அவன் மேல் இருக்கிற அபிஷேகம், ஆமென், சவுலை பயப்பட வைத்தது. ஆமென். அவன் மேல் இருந்த அபிஷேகம் சத்துருக்கள் மேல் ஜெயம் பெற வைத்தது. அவன் மேல் இருந்த அபிஷேகம் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மனுஷனை அவனை மாற்றியது. பாருங்கள், வேதத்தில் பார்க்கும்போது 2 சாமுவேல் புஸ்தகம் 22வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போம். 2 சாமுவேல் 22:20. என்மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்துல கொண்டு வந்து தப்புவித கரங்களை திறமைப்படுத்துவார். பாருங்கள், எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. பாருங்கள், பிரைஸ் தி லார்ட். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால். இது யார் சொல்வது? தாவீது. ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அதோட 18ஆம் சங்கீதம்
அதனுடைய தலைப்பகுதியை வாசிப்போமாக. 18 சங்கீதம். தாவீது எல்லா சத்துருடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே, எல்லாம் சேர்ந்து சொல்லணும், நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின சங்கீதம். அல்லேலூயா. அப்ப அதுக்கு அர்த்தம் விடுதலின் சங்கீதம். அல்லேலூயா. தேவன் அவனை விடுவித்ததால் அவன் தேவனை பாடுகிறான். அதான் நம்ம பார்த்திருக்க வாசிக்க முடியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் சொல்லுகிறான். ஆமென், ஆமென். அவன் எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் அவன் தேவனை மகிமைப்படுத்த கற்றுக்கொண்டான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை சில நன்மைகள் வரும்போது மட்டுமல்ல, அல்லேலூயா, தீமைகள் மத்தியிலும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் சில நன்மைகளை செய்யும் போது, ஆசீர்வாதங்கள் வரும்போது, நமக்கு அனுகூலமான சில காரியங்கள் நடக்கும்போது மட்டும் தேவனை துதிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கை அதிகமாக இருக்கும், ஆலயத்துக்கு வருவது உற்சாகமாக இருப்பார்கள், வேதம் வாசிப்பது அதிகமாக இருக்கும், தங்களை மற்றவர்கள் முன்பதாக ஒரு தெய்வ பக்தி உள்ள நபராகவோ ஒரு பரிசுத்தவானாகவோ தங்களை காட்டிக் கொள்வார்கள். அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கை நெருக்கங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், குறைவுகள் வரும்போது அவருடைய பேச்சிலும் ஒரு தோய்வு, ஆவிக்கிற வாழ்க்கையிலும் ஒரு தோய்வு, ஜெப வாழ்க்கையும் இல்லை, ஆராதனை உற்சாகமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூழ்நிலைக்கு தக்கபடி வாழ்கிறவர்கள் அல்ல தேவனுடைய பிள்ளை. ஆமென். எல்லா சூழ்நிலையிலையும் சீராய், சிறப்பாய், தெய்வ பக்தியாய், தேவனுக்கு சாட்சியாய் வாழ்கிறவர். இருந்தாலும் இல்லாமல் இருந்தால், ஹல்லேலூயா, குறைவிலும் நிறைவிலும், ஆமென், உயர்விலும் தாழ்விலும், ஹல்லேலூயா, ஒரு நம்பிக்கை இருக்கணும். என்னுடைய தேவன் இருக்கிறார். யோபு சொன்னார் பாருங்க, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம், ஆமென், தீமையையும் அனுபவிக்க வேண்டாமா? ஆசீர்வாதத்தை பெற்றோம். நன்றாக இருந்தது. ஹல்லேலூயா. நண்பர்கள், சொந்த பந்துக்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஆமென். இப்போ நமக்கு தீமை வந்திருக்கிறது, கஷ்டம் வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் சந்தோஷமாய், மனரம்யமாய் வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை என்ன செய்ய வேண்டும்? பக்குவப்படுத்த வேண்டும். ஆமென். சில நன்மைகள் அடைய முடியவில்லை, சில காரியங்கள் வாய்க்கவில்லை, சில வருமானங்கள் நமக்கு வந்து சேரவில்லை. அல்லேலூயா. உடனடியாக சோர்ந்து போய் தளர்ந்திருப்பதல்ல, அதன் மத்தியிலேயும் கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிறது தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை. அவளுக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்பொழுது ஒரு இழப்பு வந்தாலும், ஹல்லேலூயா, அடுத்தது கர்த்தரை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்பொழுது இந்த காரியம் நடக்காமல் இருந்தாலும், ஹல்லேலூயா, அடுத்து எனக்காக வைத்திருக்கிற நன்மையை கர்த்தருக்கு தர அவர் ஆயத்தம் உள்ள தேவனாக அப்படின்னு சொல்லுகிறார். என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியா விசாலமான இடத்துல என்ன கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். வாசிப்போம் வசனத்தை. என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் எப்படி விசாலமான, எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே வர முடியாத சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கர்த்தர் மேல் பிரியமா இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பிரியமா இருக்கிற, கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிற, கர்த்தருக்கு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாத்துக்கும் எல்லாம் அனுகூலமா இருக்கணும்ல. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம்னா நமக்கு எல்லாம் நல்ல அனுகூலமா இருந்தா பரவாயில்ல, நம்ம செய்கிறதெல்லாம் அனுகூலமாக இருக்கிற காரணம் என்னுடைய பக்தி தான். நான் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டு பிடிச்சிருக்கு, நான் கரெக்டாக இருக்கிறேன், அதனால தான் என்னோடய வாழ்க்கையில் நன்மை என்ன செய்யுது, நடக்குதுன்னு நம்ம நினைப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அப்படி இல்லை, ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவர் அதை சொல்லுகிறார், என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியால் என்ன செய்ய, விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். அப்போ அதுக்கு அர்த்தம், அதற்கு முன் நான் எங்க இருக்கிறேன்? இக்கட்டில் இருக்கிறேன்.
அப்போ அதுக்கு பிறகு நான் அவரு பிரியமா இருந்தேன் அல்ல, பிரியமா இருந்த நேரத்திலையும் எனக்கு என்ன இருந்தது? நெருக்கம் இருந்தது. சொல்ல புரியுதா இல்லையா? நெருக்கமா இருந்த பிறகு, எனக்கு பிரச்சனை இருந்த பிறகு நான் தேவனுக்கு பிரியமா இருந்தேன், அதனால் நான் தப்பித்தார் என்று அல்ல. அதுக்கு அர்த்தம் அல்லேலூயா, நான் தேவனுக்கு பிரியமா இருந்தேன். அல்லேலூயா, நான் என்னோட தெய்வ பக்தியா வாழ்ந்தேன். அல்லேலூயா, எல்லா சூழ்நிலை நான் தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தேன். ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் எனக்கு என்ன இருந்தது? நெருக்கம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. ஆமென். அந்த சூழ்நிலையை கர்த்தர் என்னை பார்க்கிறார். அல்லேலூயா. பிரச்சனை மத்தியில், போராட்டத்து மத்தியில் என்னை தூசிக்கிறானா, என்னை மகிமைப்படுத்துகிறானா? போராட்ட நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது வாழ்க்கை சோர்ந்து போகிறானா, என்னை துக்கப்படுத்துகிறானா, இல்லை என்னை சந்தோஷப்படுத்துகிறானா? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலை மத்தியிலே ஆமென் தேவனை மகிமைப்படுத்துகிறபடியினால கர்த்தர் தாவீது மேல் அவர் பிரியமாயிருந்தார். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், 2 சாமுவேல்ல அதனுடைய 22 1 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பாத்தீங்களா? எல்லாம் அப்ப சத்துருக்கிட்ட இருந்திருக்கான், மாட்டிட்டு. ஆமென். சவுலால் வருகிற பிரச்சனை, தன்னுடைய குமாரனாகிய அப்சலோமால் வருகிற பிரச்சனை, என் 1000 பிரச்சனை. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, மறுநேரம் திரும்பி நின்றுடுவாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் தாவீது எங்க ராஜான்னு சொல்லிட்டு இருப்பான். ஏதாவது சூழ்நிலை எதிர்பார்த்து மெஜாரிட்டியான ஆட்கள் அங்கே ஏதாவது நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்ப்பான். ஓஹோ, இனி அவன் தான் நல்ல ராஜாவை வருவான் போல் இருக்குன்னு கட்சி மாறிடுவான். மக்கள் எங்கே பலம் இருக்கோ, எங்கே ஆதரவு அதிகமாக இருக்கோ அங்கே நிற்கிறாங்க, அங்கே தான் ஜெயிப்பாங்க, இந்த அரசியல்வாதிகள் மாதிரி. ஆனால் தாவீதுடைய மனநிலை சரியாக இருந்தது. கையை தட்டி யார் என்னோடு கூட இருந்தாலும் சரி, யார் எனக்கு உதவியாக இருந்தாலும் சரி, யார் எனக்கு ஒத்தாசையாக இருந்தாலும் சரி, எனக்கு மனிதன் அல்ல, என் கர்த்தர் எனக்கு முக்கியம். ஹல்லேலூயா. பாருங்கள், 18 சங்கீதத்தில் 1 வசனத்தை வாசிங்க. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். கையவே தலையில சொல்லுவோம், கர்த்தரின் பலன். ஆமென். நான் உம்மில் என்ன செய்கிறேன்? அன்பு கூறுகிறேன். ஏன்? அல்லேலூயா. அவனுக்கு பெரிய நம்பிக்கை உண்டு. மனுஷனையோ படையையோ பணத்தையோ உலகத்துல எந்த ஒரு காரியத்தையும் நான் என்ன மாதிரி எண்ணக்கூடாது, பலனா எண்ணக்கூடாது. ஏன்? அவைகள் இன்று இருக்கும், நாளை போய்விடும். ஆமென். மனிதன் இன்று இருப்பான், நாளைக்கு அவன் போய்விடுவான். மனித உதவி ஒத்தாசை இன்று எனக்கு இருக்கும், நாளை எல்லாரும் கைவிட்டுருவாங்க. ஆனா ஒருபோது என்னை கைவிடாத ஒருவர் உண்டு, அவர் தான் தேவனுடைய கர்த்தர். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் பலன் கர்த்தர். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர் உன்னுடைய பலனாக உயர்த்தி பிடிப்பார் என்றார். ஆபத்துகள், மோசங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வியாகுலங்கள் மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை அவர் நிரூபித்து காட்டுவார். எந்த காரணத்தினாலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டங்கள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை மனிதன் அல்ல. மனிதன் என்று நம்முடைய சந்தோஷம், நம்மகிட்ட எல்லாம் நல்லா இருந்தா, எல்லாம் இருந்தேன்னா பார்க்கிறதாலே பணமும் நமக்கு எல்லா சூழ்நிலை நல்லா இருந்தேன்னா நம்மளை பார்த்தா, சார் நல்லா இருக்கிறீங்களா, ரொம்ப இதாக பேசும். நம்மளை அப்பப்போ தேடி வருவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அல்லேலூயா. சமுதாயத்தில் ஒரு ஆளுக்கு ஒரு மதிப்பு வேணும்னாக்க ஒன்றில் அரசியல் பிடிப்பு இருக்கணும், இல்லைன்னா பணம் இருக்கணும், இல்லைன்னா இப்படியெல்லாம் சில காரியங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் விட்ட பிறகு இவன் சரீர பலவீனத்தை களைத்து போயிருக்கிறான்டா, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்பி கூட வாங்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. மனிதன் நாம் நன்றாக இருந்தால் தான் மனுஷன். அல்லேலூயா. நாம் எப்படி இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, ஆமென், உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் மாறாத தேவன். மனிதன் மாறி போய் விடுவான், மனிதனுடைய அன்பு மாறி போய்விடும், இயேசுவின் அன்பு மாறாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மனநிலையை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். கையை தலையில சொல்ல, எனக்கு துணை எப்பொழுது கர்த்தர் தான்.
கர்த்தரனை காக்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் ஒருவரும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் மனது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் எல்லா சூழ்நிலை மத்தியிலே. ஆமென், ஆமென். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவன். அந்த விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும். ஆமென். இரண்டால் அவர் மனிதன் அல்ல. ஆமென். அவர் ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுவார். ஆமென். ஒருவர் காணக்கூடாதவர் கண்டுராதவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை. ஆமென். ஒரு மனிதன் கூட வருகிறது போல நம்ம கண்ணுக்கு தெரிகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை சூழ இருக்கிறார். நம்ம பார்க்கணும்னா விசுவாச கண்களால் பார்க்கணும். ஆமென். என்ன கண்ணால? விசுவாசம். மனிதனை பார்ப்பது கண்ணால் பார்க்கலாம். அப்புறம் என் கூட இவர் இருக்கிறார், அவர் இருக்கிறார், 10 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்முடைய கண்ணுக்கு வெளிப்படுத்துறவர் இல்லை. அவர் சரீரத்தில் நம்மகிட்ட வந்து ஒரு சிந்திக்கிறவர் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் அந்த இது பிரைஸ் தி லார்ட். எலிசாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். எலிசாவை பிடிப்பதற்காக பெரிய சேனை வந்து நிற்கி. ஆமென். காலையில எழுந்து எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்குறான். பார்க்கும் ஏராளமான படை. யாரை பிடிக்கிறதுக்கு? எலிசா பிடிக்கிறார். தன்னுடைய எஜமானனை பிடிப்பதற்காக. அல்லேலூயா. சொல்ற ஓடி வந்து, ஐயோ சுத்தி நம்மளை பிடிக்கிற என்ன வந்திருக்கு? சேனைகள் வந்து சூழ்நிலை, குதிரையும் ரதங்கள் வந்து நிற்குது, கதறும். என்ன சொன்னா தெரியுமா எலிசா? அவளோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஆமென். எலிசாவுடைய பார்வை வித்தியாசமானது. ஆமென். எலிசாவுடைய வேலைக்காரனுடைய பார்வை வித்தியாசமானது. எலிசாவுடைய வேலைக்காரனுடைய பார்வை என்னது? சுத்தி குதிரை ரதம் வந்து நிற்கிறது. ஆமென். ஆனா அவருடைய கண்களுக்கு தெரியாத ஒரு பெரும் கூட்டத்தை எலிசா பார்க்கிறார். கர்த்தரோடு வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஆமென். கர்த்தர் உன்னை சூழ பாரியம் இறங்கி இருக்கிறதை நீ உன் கண்ணால் பார்க்க முடியும். உன் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது. அதிகாலையில் இருந்து வெளியே வந்து இருக்கிற மலையை சுற்றி திரளான குதிரைகளும் ரதங்களும் ஒரே ஒரு தெய்வ மனுஷனை என்ன செய்வதற்கு பிடிப்பதற்காக. எலிசாவுக்கு சேனையும் இல்லை, படையும் இல்லை. ஆமென். பட்டயம் இல்லை. பாருங்க, எலிசா இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாகி எலிசாவோடு கூட இருக்கிறதான வேலைக்காரனுக்கு தேவன் துணையா இருக்கிறான்னு ஒரு நம்பிக்கை இல்லை. அநேகர் அப்படிதான் ஊழியக்காரங்களோடு இருப்பாங்க, ஆனா உதவாத சுபாவம் உள்ளவங்களா இருப்பாங்க. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள, பக்தி உள்ள குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க பிள்ளைகள், ஒழுங்கற்ற பிள்ளைகளா இருப்பாங்க. ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க, தாறுமாறா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அவங்க வசனம் கேட்கலையா? வசனம் கேட்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் செய்யறாங்க. ஆனால் தேவனை அறிகிற, தேவனுக்கு பயப்படுகிற, ஆமென், அந்த கண்கள் திறக்கப்படவில்லை. அப்படியே பார்க்கிறான். எலிசாவினுடைய வேலைக்காரன் சுத்தி பார்க்கிறான். அவன் பார்ப்பது எந்த கண்ணால? மாமிச. அவனுடைய கண்ணுக்கு தெரிவது எதிரிகளாகிய சேனை. ஓடி வந்த கதறுகிறான். ஐயோ எஜமானனே, பெரிய சேனை இங்க வந்திருக்கு, நம்மளை பிடிக்கிறது, தப்பிக்கிற ஏதாவது வழி இருந்தா பாரு. சிம்பிளா கூலா சொல்றாரு எலிசா. ஹல்லேலூயா. அவர்களோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். தேவன் மேல் ஆழமான விசுவாசம் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. தடுமாற மாட்டான். ஆமென். அந்த வார்த்தையில் ஒரு என்ன இருக்காது, ஒரு தடுமாற்றம் இருக்காது. சொல்லுவான், என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். கர்த்தரை உண்மையா ருசித்தவர்.
ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய அன்பை அனுபவித்தவன், ஹalleluya. கர்த்தருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டவன், ஆமென், தோய்ந்து போக மாட்டார். எதிரிகள் நின்றாலும், ஹalleluya, என் தேவன் பெரியவராக இருக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணன் கருவிழியை தொடுகிற கர்த்தர். உன்னை என் உள்ள கைகளில் வரைந்திருக்கிற கர்த்தர். அவ்வளவு வாக்கு கொடுக்கிற தேவன். அந்த ஆண்டவரோட நெருக்கங்கள் குறைந்து, ஆண்டவர் கொடுத்த அறிவில் குறைந்திருக்கும் போது அப்பப்போ அவங்க விழுந்து எந்திரிப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தடுமாறி இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து இதில் வச்சு தள்ளிட்டு வந்த ஒரு மாதிரி ஆம்புலன்ஸில் இறக்குன உடனே இந்த அது பேர்னது, ஆமாம், வச்சு தள்ளிட்டு போவாங்க. 2 நர்ஸும் 2 கம்பவுண்டு மாதிரி சோத்து அங்கே கொண்டு போனோன்னா மூக்கில் குத்தி மூக்கு உள்ளே இறக்கி கையில் எல்லாம் ஒயரிங் எல்லாம் பண்ணி சோத்து சுவிட்செல்லாம் ஆன் பண்ணி விட்டுருவோம். அது ஓடிட்டே இருக்கும். போகுமா வருமா, போகுமா வருமா. அப்புறம் எல்லாம் போட்டு எடுத்து ரெடியாகி கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்து அப்புறம் போகணும். அதே மாதிரியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வர்றது கொஞ்சம் எல்லாரும் இல்லை, சிலர் அப்படி தான் கொண்டு சீரியஸ் இந்த இது ஐசி வார்டு கொண்டு போன மாதிரி வரும். அல்லேலூயா. சிலவங்க ஜோம் பண்ணி எடுத்து கொஞ்சம் ஆவிக்கிற வாழ்க்கையை காத்துக்கிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில அப்படியே ஐசிக்கு வந்த மாதிரி தள்ளி கொண்டு வரணும். எப்படியோ ஒன்று. சில புருஷனை மனைவி பிள்ளைகளும் தள்ளிட்டு வருவாங்க. சில மனைவியை கணவனும் பிள்ளைகளும் தள்ளிட்டு வருவாங்க. சில பிள்ளைகளை பெற்றோர் தள்ளிட்டு வரதே அவங்களுக்கு பழக்கமாக போச்சு. ஸ்தோத்திரம். இங்கே கொண்டு வந்து பின்ன வந்த உடனே வயரெல்லாம் என்ன செய்யணும், சொருவணும். எல்லாம் சொருவி எடுத்து பரிசெல்லாம் பார்த்து 12-12:15 மணி ஆகும்போது தான் தூக்கி உட்கார வச்சு நார்மல் வார்டுக்கு போகிறோம். ஸ்தோத்திரம். நார்மல் வார்டுக்கு அனுப்பிவிட்டு அப்புறம் அங்கேருந்து தான் டிஸ்சார்ஜ் ஆகி போகிறதுக்குள்ளே அடுத்து வந்துடும் ஐசிக்கு வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி இல்லை. ஆமென். எல்லா சூழ்நிலையிலையும் ஆமென் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனை பார்த்து தடுமாறுகிறவனும் தயங்குகிறவனும் அல்ல தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, உடனே சோர்ந்து போகிறது. பிரச்சனை பார்க்குறோம், இது பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியும், அந்த ஃபீல் பண்ணுறோம், வருத்தம் இருக்கு, உண்மைதான். ஆனால் கர்த்தரோடு நம்ம ஐக்கியத்தில் இருந்த மாதிரி விலக மாட்டோம். இந்த சூழ்நிலையில் எனக்கு தேவன் இருக்கிறார், இதில் கர்த்தர் ஏதாவது ஒன்று செய்வார், அதை எதிர்பார்க்கணும். கையை தலையில் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எலிசா சொல்ல, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ரோமண்ணா கண்களை என்ன செய்தணும், திறந்த. திடீர்னு பார்க்குறான் அந்த சேனைகளெல்லாம் முழுங்குற அளவில் அக்கினி ரதங்கள் நின்று கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. என்னப்பா இது? கண் திறக்கப்படாததனால்தான் பயமும் திகிலும், பிரச்சனை பார்த்து தடுமாறுவதும் கலங்குவதும். விசுவாச கண்கள் திறக்கப்பட்டால் ஹல்லேலூயா, அங்கு நீ பார்ப்பது ஆமென் உலக பிரச்சனை அல்ல. ஆமென். எல்லாவற்றையும் ஜெயித்து நிற்கிற தேவாதி தேவனாய் கர்த்தரை பார்ப்பார். நான் சொல்லுகிறான். ஆமென். சத்ரு கையில் இருந்து என்னை விடுவித்தார். 18ஆம் வசனம் சொல்றான், என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை விடுவித்தார். கைகளவே தலைவர் சொல்லுவார். அவ்வளவு ஆச்சரியமான கர்த்தருடைய வார்த்தை. என்னிலும் பலவான்கள். தாவீதை பார்க்கலும் பலவான்கள்ட்ட மாட்டினான். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் என்னுடைய பலன். ஆமென். என்னை பார்க்க பெரிய பலவான்கள் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் எனக்கு பலன் கர்த்தர் ஒருவரே. என்னிலும் அதிக பலவான்கள் மாட்டிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சுத்தி பார்த்தா மனுஷனாக உதவி செய்ய ஒருவரும் இல்லை.
விசுவாச கண்ணால் பார்க்கிறான். அல்லேலூயா. எனக்கு பலனாய் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார். ஆமென். கர்த்தரை தன் பலனாய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 84 சொல்லி இருக்கு. வசனத்தை என்னுடைய 5 வசனம் நினைக்கிறேன். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் பாக்கியவான். அல்லேலூயா. உண்மையிலே என்ன கொள்கிறவன்? பலன் கொள்கிறவன். யாருல? சத்தமா தேவனிடத்து, மனுஷனிடத்திலையா? சத்தமா அறிக்கை பண்ண. எப்படி? தேவனிடத்து பலன் கொள்ளுகிற மனுஷன். உண்மையிலே பலன். உன் பலன் எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. அல்லேலூயா. நீ கர்த்தர் நீ பலன் வைத்திருக்க பிடிச்சிருக்கிறியா? அவரை உனக்கு கர்த்தர் பலனா இருக்கிறாரா? இல்ல உலக செல்வமா, உலக மனிதர்களா, சொந்த பந்துக்களா? பலன் இல்லை. ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் விலகி போய்விடுவார்கள். ஆமென். கர்த்தர் நீ பலனாய் கொள்வாய் என்றால் எல்லாரும் விலகினாலும் உன்னோடு கூட ஒருவர் இருப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஆழமான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். பலமான இருக்கிற மனுஷன் கொஞ்ச நாள் போக பலகீனனாய் மாறிவிடுகிறார். இதனால நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு உதவி செய்கிற மாதிரி. ஃபோன் பண்ண உடனே வந்து 56 வயசு ஃபோன் பண்ணா உடனே அவர் 2 மனுஷன்தான். தனிப்பட்ட ஒரு அன்பு வச்சிருப்பார். வந்து எந்த காரியமாக இருந்தாலும் அவரோட கூட சில வருவாங்க. இந்த காரியங்களை அழகாக முடிச்சுட்டு சப்போர்ட்டாக இதெல்லாம் கரெக்ட் பண்ணி பிரச்சனை இல்லை சொல்லிட்டு போயிடும். திடீர்னு தகவல் வருது, ஆள் என்ன செய்து விட்டார், மறித்து போனார். எனக்கே மனசு கஷ்டமாக இருந்தது. பல முறை சுவிசேஷம் சொல்லியிருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கு. லாஸ்ட்டில் அவருடைய மனைவி இறந்த சில மாதங்கள் கழித்து அவர் ரொம்ப சோர்ந்து போய் இருந்தார். பரிசுத்தவான் நல்ல பாவியான அவ்வளோ மனுஷன்தான். அவர் சொன்னேன், ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆகிலும் சர்ச்சில் வாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்யண்டாம், பின்னாடி வந்து சேரில் உட்காருங்க, உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். என்ன சொன்னான்னா, நான் மதம் மாற மாட்டேன். ஐயோ, மதம் சர்ச்சுக்கு வந்தவனும் மதம் மாறுறது அனைவருடைய பயமே தான். நான் சொல்லி ஒரு 2-3 மாதம் ஆள் போச்சு. எனக்கே கஷ்டம். நம்ம பழகிற மனிதர்கள் நரகத்துக்கு போகிறாங்கன்னா எவ்வளோ துக்கம். அல்லேலூயா. அப்போ ஒரு இடத்துல போய் நின்னாச்சுட்டா ஆள் சாதாரண சிம்பிளாக தான் அவர்கிட்ட பேச்சிருக்கோம். ஆளை பார்த்தா தோரணை ஆமாம் ஏதோ பெரிய ரவுடி மாதிரி இருக்கு. ஆனால் ஆள் இல்லை. பார்த்தீங்களா, மனுஷன் அவ்வளோதான். அதனால்தான் மனிதனை என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது, மனுஷனை சார்ந்திருக்கக்கூடாது. அல்லேலூயா. மனிதனையோ படத்தையோ படையையோ எதையுமே சார்ந்திருக்கக்கூடாது. யாரும் சார்ந்திருக்கணும்? அவர் ஒருவர் தான் மாறாதவர். அவருடைய வல்லமை தான் குறைந்து போகாத வல்லமை. அவர் என்றைக்கும் ஒன்று போல. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் தேவன் என்று கற்று, அதாவது காலையில் எழுந்தவுடனே யாரை பாரு, தேவனை பாரு, தேவனோடு பேசு. தேவனுடைய பிள்ளை ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நன்மைகள் வரும், சில காரியங்கள் சில நம்ம அனுகூலம் இருக்கும், சில காரியங்கள் நமக்கு எல்லாம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். நம்முடைய சிந்த உடனே நல்லா இருக்கிறா, நமக்கு நல்லா இருக்கும்போது நமக்கு பரவாயில்ல என்று நம்ம நினைப்போம். தேவன் அந்த நேரம் நினைக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற சொந்தம் பந்தம் அல்லது பணம் அல்லது நமக்குரிய மற்ற சில ஆதரவான சில மனிதர்கள் அதை நினைச்சிட்டு தேவன் மேல் உள்ள கவனத்தை எங்கே திருப்பிடும், ஜெபிக்க நேரம் இருக்காது, வேதத்தை வாசிக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆராதனைக்கு வரை ஒரு உற்சாகம் இருக்காது. நமக்கு என்ன நினைப்போம், நமக்கு சொந்தம் இருக்குது,
மாமன் மச்சான் இருக்கா, சித்தம்மா இருக்கா, அண்ணா அவங்க நமக்கு இருக்கிறான். எத்தனை நாள் நல்லா இருப்பாங்கன்னு யாருக்கா தெரியுமா? 2 நாள் கிடச்ச ஒரு வயிற்று வலி, அவனுக்கு ஒருத்தனுக்கு வயிற்று வலி, ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்து போச்சுன்னா, ஒருத்தனுக்கு வயிற்று வலி. நம்ம நம்பி இருந்த பெரிய பலவான் வயிற்று வலி, நம்ம நம்பி இருந்த பெரிய செல்வந்தனுக்கு சளி காய்ச்சல். அதை பார்க்க போனனால நம்ம என்ன செய்கிறோம்? முறத்தை எடுத்து மூக்கில் கட்டிட்டு போகிறோம். என்னத்தை கட்டிட்டு? முறம். முகக்கவசம் இல்லை, முறம். ஏன்? கொரோனாவாக இருக்குமோன்னு பயம். ஆனால் எல்லா சூழ்நிலையிலே நம்பத்தக்க ஒருவருடைய நம்முடைய தேவனாக அவர் சார்ந்தது. ஹல்லேலூயா. தேவையில்லாத மனுஷன் மேல மதி, நேசி, செய்ய வேண்டிய காரியங்கள் செய், எல்லாம் வேணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்க 100 மடங்கு முதன்மையானவர் நம்முடைய தேவனாய் கர்த்தர். அவரை பற்றிக்கொள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதான் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்துரு கையிலிருந்து விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த முதல்ல பார்த்த 20ஆம் வசனத்துல என்னை எங்க கொண்டு வச்சார்? விசாலமான இடத்துல, நெருக்கத்தில் இருந்தேன். ஹல்லேலூயா. எல்லாரும் எனக்கு நெருக்குறாங்க. ஆமென். என்னை கர்த்தர் வெளியே கொண்டு விசாலத்தில் கொண்டு வைத்தார். விசாலத்தில் வைக்கிற தேவன் ஒருவர் மட்டுமே. உலக மனிதர் உன்னை நெருக்குவார்கள். எங்க திரும்ப முடியாத ஒரு நெருக்குவர். உன்னை கர்த்தரை மேல் நீ பலம் கொண்டிருந்தால் அதிலிருந்து உன்னை எங்க கொண்டு வைப்பார்? மனுஷன் மட்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் நல்லா சுகமாக ஆரோக்கியமாக நல்லா இருந்தால் சிலருடைய அன்பு நம்மகிட்ட ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல ஆரோக்கியம், நல்ல சுகம், யங் ஸ்டேஜ், நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. உடல்நலம் சரியில்லாமலோ அல்லது ஒரு முதுமையாகி போய்விட்டாலோ எல்லா இடத்துலையும் சில இடங்கள்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுக்கிட மாட்டாங்க. நல்ல பர்சனாலிட்டியாக இருந்தான், 4 நாள் உடம்பு சரியாக ரொம்ப சொக்கு மாதிரி ஆகிட்டான். மனுஷன் அல்லேலூயா. ஆனால் உலர்ந்த எலும்பாக இருந்தான். அல்லேலூயா. அதையும் தள்ளாமல் உயிரோட பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். மறுத்து 4 நாட்களாகி நாடி போனாலும் அல்லேலூயா அதை உயிர்ப்பிக்கிற ஒரே ஒரு ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தமே விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தர் விசுவாசம் இருக்கையிலே. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவன் நிறுத்திடுவான். சீயோனில் எழுந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவன் நான் என்று நம்பும் கண்மலை, அவன் நான் என்று நம்பும் கண்மலை. அல்லேலூயா. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தர் மேல் விசுவாசம் இருக்கைகளே கர்த்தர் பாடுகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுடைய உண்மையான ஒரு பற்றுதல், விசுவாசம், நம்பிக்கை தேவனாக இருக்கட்டும். ஆமென். விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஆமென். மட்டுமல்ல, அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசிப்போம். என் விளக்கா இருக்கிறீர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மனைவி வீட்டுக்கு குத்து விளக்கு, மனைவி வீட்டுக்கு குத்துற விளக்கு சொல்லுவாங்க.
அப்பா இன்னாருக்கு வீட்டில் இன்னாருக்கு ஒரு மனைவி இருக்கிறான், குத்து வழக்கு இல்லை இல்லை, அது குத்துற வழக்கு, கவனமாக இருக்கு. அல்லேலூயா. ஆனால் உனக்கு நிரந்தரமாக வெளிச்சம் கொடுக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருளை அகற்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென். அவரை நீ சார்ந்து கொண்டான். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறார், என்னதை கர்த்தராகிய தேவன் விளக்காயிருக்கிறார், இருளை என்ன செய்வார்? வெளிச்சமாக்குவார். கையை தலையில சொல்லுவார். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளாகிய போராட்டங்கள், சத்துடைய சதி திட்டங்கள் எல்லாம் செய்வினை மாந்திரிக வல்லமைகள் ஆகிய மட்டுமல்ல, உலகத்திலிருந்து வருகிற பாவமாகிய இருள், ஹல்லேலூயா, இவங்களை கர்த்தரோடு கூட இருக்கிறபடினா ஒரு குடும்பத்துக்குள்ள வரவிடாதபடி, ஆமென், அவைகளை இருளை அகற்றி வெளிச்சமாக்க அவர் வல்லமை உள்ள தேவன். இருள் சத்ருவால் வருகிற போராட்டம், இருள் உலக பிரகாரமான பாவ இன்பங்கள், ஆமென், இவைகள் உனக்குள் உன் குடும்பத்துக்குள் பிள்ளைகள் வழியாய் வராமல் இருக்கணும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் கர்த்தர் பிரகாசிப்பதற்கு இடம் கொடுக்க வேண்டும். அதான் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனில் விளக்காய் இருக்கிறார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அதான் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் எனக்கு எப்படி இருக்கிறார்? பலத்த அரணானவர். சொல்லுவோமா? தேவன் எப்படி இருக்கிறார்? எனக்கு பலத்த அரண். ஏன்? தேவன் என் மேல் எப்படி இருக்கிறார்? பிரியமா. அப்போ நீ தேவனுக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் வாழ்ந்தால், இல்லையா, கர்த்தர் உன்னை பிரியம் வைப்பார். தாவீது குறித்து அந்த சொல்கிறார், தாவீதுடைய இருதயத்துக்கு ஏற்ற. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட வாசிப்பான வசனத்தை, அவனை சவுலை தள்ளி ராஜாவாக ஏற்படுத்தி என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கையவை தலையில சொல்லு. இருதயத்துக்கு ஏற்றவனாய், கர்த்தருக்கு பிரியமானவனாய், ஹல்லேலூயா, இருந்ததால் கீழ்ப்படியாதவனை தள்ளிவிட்டு அந்த ஸ்தானத்தில் கர்த்தருக்கு பிரியமானவனை ராஜாவாக கர்த்தர் வைத்தார். பாருங்க, சொல்லுகிறேன், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக. அங்கு சொல்ல கர்த்தர் எனக்கு என்னில் பிரியமா இருக்கு. அப்போ கர்த்தர் உன்னில் பிரியமா இருக்கணும்னா நீ அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா, அவர் துக்கப்படுத்தாம நீ வாழணும். ஹல்லேலூயா. அப்படி வாழும்போது கையவை தலையில சொல்லும், வேறு ஒருவருடைய சிங்காசனத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமை. ஆமென். கையவை தலையில சொல்ல, சவுல்தான் எதிரியாக துரத்தினார், பல சத்துருக்களுடன் வளைந்து கொண்டார்கள். ஆனால் இவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ்ந்தார். கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருந்தார். ஹல்லேலூயா. தேவன் முன்பதாக சவுல் தகுதியற்றவனாய் வந்தபோது இருதயத்துக்கு ஏற்றவனும் கர்த்தருக்கு பிரியமானவனும் ஆகி, ஹல்லேலூயா, தாவீதை தூக்கி அந்த சிங்காசனத்தை அமர வைத்தார். உனக்கு ஒரு உயர்வை கொடுக்கிற தேவன். கையை உயர்த்தி, ஹல்லேலூயா. உனக்கு ஒரு உயர்வு வேண்டுமா? வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டுமா? ஆமென். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ கற்றுக்கொள். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் வாழ கற்றுக்கொள். கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ கற்றுக்கொள். அப்படி நீ வாழும்போது உன்னை கற்ற ஏதோ சொல்லு, சத்துருக்களும் முன்பதாக எனக்கு என்ன ஆயுதப்பட, சத்துருக்களும் முன்பதாக சங்கீதம் 23 சொல்ற வாசிப்பான சொன்னது, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்த ஒரு உயர்வை கற்றுக் கொடுக்கிறார். பிறர் ஆச்சரியப்படுகிற நிலைமையில கர்த்தர் மாற்றார். உன்னை யார் எதிரியாக பார்த்தார்களோ, உன்னை யார் அற்பமாய் பார்த்தார்களோ, உன்னை யார் கேவலமாய் சொன்னார்களோ, அவர்கள் முன்பதாக கர்த்தரை உயர்த்தி வைக்கிற தேவன். சில சூழ்நிலை மத்தியில் உன்னை ஏளனம் பண்ணலாம், உன்னை நிந்திக்கலாம், உன்னை பரிகாசிக்கலாம்,
உன்னை குறைவா பேசலாம். ஆமென், ஆமென். உன்னை கூட்டத்தில் சேர்க்காமல் தள்ளி வைக்கலாம், உன்னை வெறுத்து வைக்கலாம். ஆனால் நீ கர்த்தரை சார்ந்திருந்தால், கர்த்தரை இதயத்துக்கு ஏற்ற மனுஷனாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிற மனுஷனாய் நீ இருப்பாய் என்றால், ஹல்லேலூயா, அவர்கள் மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறது, உயர்த்தி வைக்கிறது, உயர்த்தி வைக்கிறது. ஆமென். பலத்தாரன் அவரின் வழியை என்ன செய்வார்? செவ்வாய்ப்படுத்துவார். வழியை செவ்வாய்ப்படுத்துவார், வழியை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். நான் முதல்ல வாசித்தோம் அல்ல, நான் உனக்கு முன்னே போய் கோளானவைகளை வழியை செவ்வாய்ப்படுத்துவார். வழியை செவ்வாய்ப்படுத்துகிறதே காரணமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். செவ்வாய்ப்படுத்துகிற தேவன், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். மட்டுமல்ல, கர்த்தரின் வாழ்க்கையில சொன்னது ஒரு உயர்வை கட்டளையிடுகிற தேவன். 36ஆம் வசனம் சொல்லுகிற, வாசிப்போமாக. தந்தீர் பெரியவனாக்கும், உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அப்போ இதெல்லாம் நடக்கிறது எப்போ? அவருக்கு பிரியமாய், அவருடைய இருதயத்துக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை பிரியமா இருப்பதென்றால் என்ன? அவருடைய வழிகளில் வாழ்வது, அவரை துக்கப்படுத்தாமல் வாழ்வது, எல்லா சூழ்நிலை அவரை சார்ந்து வாழ்வது, எந்த நெருக்கம் அவரை பற்றி கொண்டு வாழ்வது. ஆமென். அப்படிப்பட்ட உனக்கு கட்டாயம் ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். வழியை கர்த்தர் என்ன செய்வார்? சுவையாக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. விசாலமான இடத்தில் கொண்டு வைப்பார். உன் இருளை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஆமென். உனக்கு அவர் பலத்தாரனாய் இருப்பார். வழிகளை அவர் சுவைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. மட்டுமல்ல, உன்னை பெரியவனாக்குவார். சவுலின் சிங்காசனத்தை தாவீது கொடுத்தார். ஆமென். வேதத்தில் சவுலை தள்ளி தாவீதை அவன் ஸ்தானத்தில் யாரா வைத்தார்? ராஜா. தேவன் ஒன்று உயர்த்த வாழ்க்கையில் செயல்பட அவன் இடம் கொடு. வாழ்க்கை அவருக்கு பிரியமானதா இருக்கட்டும். நீ அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றமான நீ வாழ கற்றுக்கொள். அந்த சூழ்நிலையை கர்த்தரோடு கூட இருப்பேன். கர்த்தர் துக்கப்படுத்தக்கூடாது. கர்த்தர் பிடிக்காத காரியத்தை செய்யக்கூடாது. கர்த்தர் துக்கப்படுற எந்த காரியமும் உன் வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து வாழ். ஒவ்வொரு நாளும் இது செய்வது தேவனுக்கு பிரியமா? இப்படி நடந்து கொள்வது தேவனுக்கு பிரியமா? இப்படி பேசுவது தேவனுக்கு பிரியமா? இப்படியெல்லாம் இருப்பது தேவனுக்கு பிரியமா என்று சோதித்து பார். தேவனுக்கு பிரியமில்லாததை, தேவன் வெறுக்கிற காரியத்தை நீ என்ன செய்ய? விட்டுக்கொள், வெறு. ஆமென், ஆமென். அங்கீகாரம் சொல்லுகிறான், உத்தமமான வழியில் எப்படி நடப்பேன்? எப்பொழுது என்னிடத்தில் என் வீட்டில் எப்படி இருப்பேன்? உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் உத்தமமாக இருக்கட்டும். தேவன் சந்தோஷப்படுகிறதா இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென். இருதயத்துக்கு ஏற்றவர் அவர் நீ வாழ நீ ஒன்று ஒப்புக்கொடு. ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை தற்பரிசோதனை செய்து வாழ நீ ஆயத்தப்படு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை உன்னை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம், சொல்லிப்போம், எல்லாம் சொல்லிப்போம். ஆமென். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்த இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார்.
அன்பரோடு இணைந்து செல்ல நம்மளை ஒப்புக் கொடுப்போமாக. கர்த்தர் நல்லவர். ஒரு அன்பு அற்புதமான அன்பு, அண்டினோரை காக்கும் தூய அன்பு. இந்த பூமியில் இவரை போல் அன்பு எவரும் இல்லை. மாறாத நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாரு. மனுஷனுடைய அன்புகள், உதவிகள், ஆதரவுகள் விலகி போய்விடும். பல சூழ்நிலை மத்தியில் நாம் தேடுவது மனுஷனை, பல சூழ்நிலை மத்தியில் எதிர்பார்ப்பது மனுஷனை தான். அந்த சூழ்நிலைக்காக தேவனிடத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதே கிடையாது. கண்ணீர் வடிப்பதே இல்லை. மனுஷனிடம் தேடி ஓடும் அலைமோதும் தெய்வ பிள்ளைகளை இன்று ஒரு தீர்மானம் எடுப்போம். மனுஷன் அல்ல, சொந்த பந்தம் அல்ல, தேவன் ஒருவரை எப்பொழுதும் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்காமல் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை அவங்க ஒப்புக்கொடும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடியா விசாலமான இடத்துல என்ன கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். தேவன் உண்மை பிரியமாக இருக்கணும்னா இந்த வார்த்தையை கை கொள்ளாதபடி வாழணும். தேவன் உண்மை பிரியமாக இருக்கணும்னா எல்லா சூழ்நிலையும் அவருக்கு நீ முதலீடு கொடுக்கணும். பணமோ பட்டமோ நண்பனோ சொந்தமோ பந்தமோ உறவினரோ அல்ல, கர்த்தர். அந்த நிலையில் நீ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கர்த்தர் முன்பதான் உண்மையை நீ வாழ்வா என்றார். அப்படி ஆவிக்கிற வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். உலகத்தில் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை மத்திய கர்த்தர் உன்னோடு கூட பாதுகாத்து உன்னை வழி நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக. நல்ல ரூபம், நல்ல பிதாவை, நல்ல வேலைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். என் மேல் அவர் பிரியமாக இருந்தபடி விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் என்று பார்த்தோம். இடத்துல பார்க்கும்போது சத்ருடைய பிடியிலிருந்து விடுவிக்கிற தேவன், விசாலமான இடத்தில் நிர்வகிக்கிற தேவன், இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவர் அப்பா. ஆமென். வழிகளை செவ்வைப்படுத்துகிற தேவன், காரணம் பெரியவனாய் உயர்த்தி வைக்கிற தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த உயர்வை ஆசீர்வாதத்தை கட்ட செய்தீரப்பா. அவன் உம்மை பலனாய் கொண்டபடியினார், உம்மை பலனாய் கொண்டபடியினார், உம்மை சார்ந்து வாழ்ந்த காரணத்தினால் தேவன் கிரிய செய்து இந்த ஒரு நாளும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்மை சார்ந்து வாழட்டும், உம்மை பலனாய் கொள்ளட்டும். எல்லா சூழ்நிலையும் உண்மை நோக்கி பார்க்கட்டும், உண்மையே முன்வைத்து ஓடட்டும். வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யும். வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்த